எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் கூகுள் க்ரோமில் பர்த்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வரதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. https://www.crstn.org இப்படி வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லோட் ஆகி போகும். உள்ள இதில் வந்து 2018 அப்புறம் பிறந்த குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேர்ட் ஒன்னாக இருக்க ஆப்ஷன் வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு இருக்கும். அதுக்கிட்ட நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு பர்த்து, டெத்து இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் காமிக்கும். அதில் நீங்கள் பர்த்தை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து RCHID அப்படிங்கிறது தெரிஞ்சால் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஜெண்டர், எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, அதே மாதிரி சென்னையாக இருந்தால் சென்னையை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சென்னை இல்லாத பட்சத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு போட்டுக்கணும். ஹாஸ்பிட்டலாக ஹோமாங்கிறத நீங்கள் போட்டுக்கணும். அதே மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கணும். இந்த இடத்துல மொபைல் நம்பரை போட்டு கிளிக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த நம்பர் அந்த ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, அதில் டைப் பண்ணிக்கணும். அடுத்து நம்பர் வெரிஃபிகேஷனுங்கிற இடத்துல அந்த நம்பரை டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு வியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அதுக்கான டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இப்போ வந்து நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்கிறேன். நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டலுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து அரியலூர் GHை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் கிளிக் பண்ணிட்டு டேட்டுங்கிற இடத்துல நீங்கள் தேடுற குழந்தை எந்த டேட்டோ அந்த டேட்டை நீங்கள் வந்து போட்டுக்கணும். இப்போ நான் ஒரு டேட்டை செலக்ட் பண்ணுறேன். இயரு, மந்தை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பாக்ஸில் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கிளிக்குன்னு கொடுங்க. கிளிக்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நம்பர் லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ப்ளீஸ் என்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு அடுத்து நம்பர் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அந்த நம்பர் வெரிஃபிகேஷனுங்கிற இடத்துல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வரும். அந்த டேட்டில் எந்த குழந்தைங்க பிறந்திருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் வரும். இப்போ வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அந்த டேட்டில் வந்து 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. இப்போது உங்களுக்கு வந்து எந்த குழந்தை வேணுமோ அந்த சைல்டு நேம் டெஸ்ட் பண்ணி கரெக்டான டெஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் தானான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மாலிட்டி வந்து கண்டிப்பாக 2018 அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஓப்பன் ஆகும். இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வேறு வெப்சைட் இருக்குது. அது தனி வீடியோவாக நான் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா இது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்